கொண்டதான மிஷனரி சகோதரர் வில்லியம் பூத் என்று சொல்லப்படுகிறதான இங்கிலாந்து தேசத்தை மையமாய் கொண்ட, இங்கிலாந்து தேசத்தின் பிறகு இங்கிலாந்து தேசத்தில் ஊழியம் செய்ததான சகோதரர் வில்லியம் என்கிற ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவர் ஒரு மிஷனரி அப்படின்னு சொல்றதை விட இவருடைய ஊழியம் மிஷனரி ஊழியம். இவர் வேற தேசத்துல போய் வேற இடத்துல போய் ஊழியம் செய்யறார். ஆனா அவர் செய்த ஊழியம் இன்னைக்கு இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பெருகி இருக்கிற மாதிரி கர்த்தர் அவரை ஊழியத்துல பயன்படுத்தினார். அதனால அவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 10ஆம் நாள் 4வது மாதத்துல 1829ஆம் ஆண்டு வில்லியம் பூத் என்கிற சகோதரர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தார். அவருடைய குடும்பம் ஆரம்பத்திலேயே சின்ன வயதிலிருந்தே ஆவிக்குரிய நல்ல ஆயுதங்களுக்கு வளர்க்கப்பட்டதாக ஒரு நல்ல சகோதரர். அதனால சின்ன வயதுல இருந்தே சத்தியம் தெரிஞ்சு வளர்ந்ததுனால ஒரு காரியத்துல இவர் ரொம்ப ஆர்வமுடையவராய் காணப்பட்டார். இவர் வாழ்ந்துட்டு அந்த ஊர், அவருடைய ஏரியால, அவருடைய ஊர்ல அந்த ஏரியா முழுவதுலையும் நிறைய ராணுவ வீரர்களை அணிவகுத்து போகிறத அடிக்கடி ஒரு வீடியோ மூலமா படம் மூலமா இப்படி அவர் சின்ன வயதுல இருந்தே ராணுவ வீரர்களை குறித்ததான காரியத்தை அதிகமா பார்த்து கொண்டே வளர்ந்தார். அவர் அந்த ஏரியா அப்படிப்பட்டதா இல்லாட்டி அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தார் என்று அறிய முடியல. ஆனா அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன, ராணுவ வீரர்களுடைய வாழ்க்கைய இவர் ரொம்ப தத்துவமா சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தாரோ. அதனால இவருடைய இருதயத்துல ஒரு எண்ணம் அந்த சின்ன வயதுல விதைக்கப்பட்டுச்சு, ஆண்டவருக்காக நான் ஒரு வீரனா எழுப்பணும் அப்படின்னு சொல்லி. அப்படி எழுப்பணும்னு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தான் இந்த வில்லியம் பூத் என்கிற சகோதரர். ஆனா இவர் செய்த ஊழியம் என்னது அப்படின்னு சொன்னா, சுவிசேஷ ஊழியம் செய்யறதுல ரொம்ப ஆர்வமுடையவர். அந்த சுவிசேஷ ஊழியத்தையே ஒரு ராணுவ வீரனுக்கு கொடுக்கப்பட்டதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரியே இந்த தேசத்துக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு இவர் ஈர்க்கப்பட்டார். ஏன்னா இவர் வாலிபத்திலேயே ராணுவ வீரர்களை பார்த்து வளர்ந்தார்ல, அதனால அதுல ரொம்ப ஆர்வமுடையவா இருந்ததுனால நான் இதுல ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரியம். அதனால இதுல நான் எப்படி ஆண்டவருக்காக வேலை செய்ய முடியும், இந்த ராணுவ வீரர்களுடைய வாழ்க்கையை வச்சு நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப கவனம் செலுத்தினார். நிறைய ஜெபித்தார். அவர் ஜெபித்ததான அந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு பாடம் என்னன்னா, ஒரு சுவிசேஷ ஊழியம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்தார். அது எவ்வளவு முக்கியம் உணர்ந்தார் அப்படின்னா, ஒரு ராணுவ வீரன் எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா தேசத்தையே அவர் பாதுகாக்கிறார். ராணுவ வீரனுடைய வேலையே ஒரு தேசம் அமைதலா நல்ல நிம்மதியா ராத்திரியெல்லாம் தூங்கணும்னா ஒரு வீரன் முழுவதும் பாதுகாக்கிறதுக்கு கோட்டை வாசல் நிற்கணும். அப்படி அவர் நின்று முழுவதும் பாதுகாக்கிறதுனால தேசம் எப்படி அமைதியா நித்திரை செய்து அமைதியா வாழ்ந்தோ, அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷ வார்த்தை ரொம்ப அதிகமா தீவிரமா பிரசங்கிக்கப்பட்டா அந்த சுவிசேஷ வார்த்தையானது அந்த மனுஷனை நிம்மதியா வாழ செய்யும் அப்படிங்கிற சத்தியத்தை இவர் தான் கற்றுக் கொடுத்தார் இந்த உலகத்துக்கே. இந்த உலகம் முழுவதுமே இன்னைக்கு வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தின் மேல நாட்டமுடையவர்களா இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு தந்தை இந்த வில்லியம் என்கிற சகோதரர் தான். ஏன்னா அவர் சின்ன வயதுல இருந்தே யார்கிட்ட பேசினாலும் என்ன காரியத்துல செயல்பட்டாலும் அவங்க வீட்டுல சில நடைமுறைகளை செய்தாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு வீரன் செய்யக்கூடிய, அதுல அதிகமா அந்த வார்த்தையை நான் ஏன் உபயோகிக்கிறேன்னா, சில ரூல்ஸ் அவங்களுக்கு உண்டு, அதை அவங்க மீறவே கூடாது. ராணுவ வீரர்களுக்கு ஒரு சில நிபந்தனைகள் உண்டு. அது அவங்க வேலையில இருக்கும்போதும் சரி, வேலையை விட்டு ரிட்டையர் ஆகி வந்தவங்களும் சரி, அந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சின்னதுல இருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எப்படி ஒரு பிள்ளைக்கு மறக்காதோ, அப்படி கொஞ்ச நாள் வேலை செஞ்சதான ஒரு வீரன் அவருடைய வாழ்க்கையில கடைபிடித்ததான சில காரியங்களை மறக்கவே மாட்டார் ஒரு வாழ்நாள் முழுக்க. அதனாலதான் அந்த காரியத்தை இவர் ஒரு அடித்தளமா எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்து ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு சபை தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதான சால்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை அப்படின்னு சொல்லப்படுகிறதான சபை. அதற்கு ஸ்தாபகர் இந்த நபர் தான், வில்லியம் பூத் என்கிற சகோதரர் தான் ரட்சணிய சேனை என்றும் சால்வேஷன் ஆர்மி என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு சபையின் ஸ்தாபகர் இந்த நபர். இதுல
ஆழமா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனால தான் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை இருதயத்துல ஆழமா பதிச்சுட்டானா அது உலகத்துக்கு பிரயோஜனமா கத்த மாற்றுவார். அந்த நபர் அப்படி இருதயத்துல ஆழமா பதித்து கொண்டார். வில்லியம் என்கிற சகோதரன் தன் உள்ளத்துக்குள்ள ஒரு வீரனுக்கு எப்படி தேசத்தை பாதுகாக்கிறது கடமையோ, அப்படி ஒரு தனி மனுஷனுக்கு, கிறிஸ்துவ அறிந்த ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு கடமை. அதை நியாயமா நீ கரெக்டா செஞ்சா ஒரு மனுஷனை அந்த சுவிசேஷம் வாழ்நாள் முழுக்க அமைதியா நிம்மதியா வாழ உதவி செய்யும். அதனால அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு தூண்டப்பட்டவராய் கிட்டத்தட்ட 19 வருடங்கள் இங்கிலாந்து தேசத்துல இவர் ஆரம்பித்ததான இந்த ரட்சணிய சேவை சபைய பெருக பண்றதுக்கு இவர் முயற்சித்தார். அது ரொம்ப கஷ்டப்பட்டு பல முயற்சிகளுக்கு பிறகுதான் நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். தேடி வந்தவங்களை ஒருத்தரையும் இவர் சும்மா அனுப்பினதே இல்லை. அதனால முடிந்த விதத்துல ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் பிரயோஜனமா இவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படி இவர் அவ்வளவு பிரயாசம் எடுத்து செய்ததான அந்த ஊழியத்தின் பலனாய் தான் இன்னைக்கு திருநெல்வேலியிலையும் இப்படிப்பட்ட சபைகள் வளர கட்ட உதவி செய்தார். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ரட்சணிய சேவை பரவி இருக்கு. அதுல ஒரு ரூல்ஸ் என்னன்னா, அங்க இருக்கிற வேலை செய்யறவங்களும் அங்க இருக்கிற ஊழியக்காரர்களும் ராணுவ வீரனுக்குரிய உடையதான் உடுத்துவாங்க. ராணுவ வீரர்கள் பயன்படுத்துறதான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அந்த சபைக்கு வருகிற அடித்தள விசுவாசிக்கும் உண்டு. அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிவிக்கிறோம்? ஆண்டவர் மேல ஒரு பற்றுதல் கொண்ட ஒரு மனுஷன் கட்டாயம் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவோம். இந்த வில்லியம் பூத் என்கிற சகோதரர் வாலிபத்துல எதுல கவரப்பட்டாரோ, எந்த காரியத்துல வாலிபத்துல இவர் உணர்த்தப்பட்டாரோ அதை அவருடைய வாழ்நாள் முழுக்க செயலாய் மாற்றினார். அந்த செயல் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி விரிய கர்த்தர் உதவி செய்தார். இதன் மூலமாக நாம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, கர்த்தருக்காக நீ என் வாலிபம் போயிட்டே, என் வயசு போயிட்டே, இனி நான் என்ன செய்ய முடியும்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துல வயசுங்கிறது முக்கியமே கிடையாது. காலைக்கு சொன்னார், 40 வயசுல நான் இந்த யுத்த காலத்துக்கு வரும்போது எந்த வெள்ளத்துல வந்தேனோ அதே வெள்ளத்தோட இப்ப 80 வயசுலயும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியா. நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை தேடினதுல அதுல நான் இந்த வில்லியம் பூத் மூலமாக நாம் அதிகமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவுக்காக நாம் காட்டுகிற வைராக்கியம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாகவும் அநேகருக்கு பயன்படுத்துறவனாகவும் மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நான் வாழ்ற வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்ங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டோமானா அந்த நோக்கம் நிச்சயமா ஆண்டவருக்கு பயன்படுத்துற பாத்திரமா நம்மை மாற்றும். அல்லேலூயா.